அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் இந்த ரேஷியோ சம்மந்தப்பட்ட கணக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கணக்கை இங்கே 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஒரு மெத்தடு டைரெக்டாக அந்த ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் போட்டிருக்கோம். இன்னும் ஒன்று அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணுறது. இதில் பாருங்கள், இஃப் A/B is equal to C/D, அதாவது A/B is equal to C/D அப்படின்னு இருந்தால் AD is equal to BC அப்படின்னு அர்த்தம். அதாவது இடை உறுப்புகளின் பெருக்கல் பலன் கடை உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். இந்த விகிதத்தில் இது ஒரு முக்கியமான விதி. இப்போ இங்கே கணக்கு என்னென்னா 2x + 3y is to 3x + 5y is equal to 18:29 அப்படின்னு இருந்தால் x/y மதிப்பு என்ன, அதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போது நார்மலாக நாம் இந்த விகிதாச்சாரத்துக்கான ஃபார்முலா வச்சே போடுவோம். இதில் பாருங்கள், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். அதாவது இடையுறுப்புகள் அப்புறம் கடை உறுப்புகள் கடைசியாக இருக்கிறது. அப்படி பெருக்கி போட்டிங்கன்னா இந்த பாருங்கள், 2x + 3y × 29 இது எழுதியாச்சு. அடுத்தது 3x + 5y × 18 இது ரெண்டும். இதை நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா 58x + 87y is equal to 54x + 90y. இதை பெருக்கி போட்டிங்கன்னா அதான் வரும். இப்போது x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? 58x - 54x is equal to 90y - 87y. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 4x is equal to 3y. அப்போது x/y is equal to 3/4ன்னு வரும். அதாவது இந்த ஒய்யை எங்கே கொண்டு வாங்க, இந்த 4 எங்கே கொண்டு போங்க. ஆக x/y is equal to 3/4ன்னு வர்றப்ப x/y is equal to 3/4 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர். இப்போது அடுத்த மெத்தடை பார்ப்போம். இந்த மெத்தடில் நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த ஆப்ஷன்ஸை வச்சு வெரிஃபை பண்ணுறோம். இதுக்கு எந்த ஆப்ஷன் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 4:3 இருக்குது. இங்கே x is equal to 4 and y is equal to 3 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அப்படி போட்டு பார்க்குறப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னாக்கா, இதை பாருங்கள், if x is to y is equal to 4:3 from option A, then நமக்கு என்ன கிடைக்குது? 2x + 3y is to 3x + 5y is equal to என்ன வரும்? 2xங்கிறது இந்த இடத்துல 8ன்னு மாறிடும். அதே போல் 3yங்கிறது 9 ஆகிடும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. அதுதான் இப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே போல் 3x + 5y அப்படிங்கிறது 12 + 15ன்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 17:27. இப்போது இந்த 17:27ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ. வேறஸ் அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது 18:29. ஸோ அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏயை வச்சு வெரிஃபை பண்ணோம், அது இதுக்கு ஒத்து வரல. ஆக இது சரியான ஆன்சர் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து 5வது ஆப்ஷன் நன் ஆஃப் த எபவ், இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா முதல்ல இருக்கிற 4 ஆப்ஷனையும் வெரிஃபை பண்ணணும். அது 4ல் எது சரியாக இருக்கோ அதுதான் ஆன்சர். இங்கே அந்த மாதிரி இல்லை, வெறுமனே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நன் ஆஃப் த எபவ் அப்படின்னு 5வது ஆப்ஷன் கொடுக்கல. அதனால் நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ணிங்கன்னா போதும். அந்த 3க்குள்ளே ஏதாவது ஒன்று சரியாக இருந்ததுனாக்கா, இதுக்கு பொருந்தி வந்துச்சுனாக்கா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 4வது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சராக இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுடலாம். அங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா நேரத்தை வீணாக்கிடும். அதை நீங்கள் வீட்டில் போட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த கணக்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு பொருந்தலை. இப்போ 2வது ஆப்ஷன் எடுப்போம், அதாவது ஆப்ஷன் பி. இங்கே என்ன இருக்குது? 3:4ன்னு இருக்குது இந்த ஆன்சர். ஆக x/y is equal to 3:4 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, அப்போது அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6 + 12 = 9 + 20ன்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 18:29. ஆக அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆன்சரும்
நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரும் ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபிகேஷன் மெத்தட்லேயும் இதை போட்டு வெரிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் கணக்கு போடுங்க. இப்போது அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த ரெண்டாவது கணக்கில் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் 5:6 இஸ் ஈக்குவல் டு x:12. அதாவது 5:6 இஸ் ஈக்குவல் டு x:12 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க ஆப்ஷன் 4 கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் சாதாரணமாக இந்த ரேஷியோவுக்கான ஃபார்முலா வச்சு இந்த கணக்கு போட்டுருவோம். அதே போல் வெரிஃபை பண்ணியும் போடலாம். இதில் பாருங்கள், இது 2 பேருக்குங்க 6x, இது 2 பேருக்குங்க 60. அப்போ 6x இஸ் ஈக்குவல் டு 60ன்னு வர்றப்ப x இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ அடுத்த மெத்தடில் இந்த கணக்கு நான் போடுவோம். அதாவது பை வே ஆஃப் வெரிஃபிகேஷன். அதாவது அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த ஆப்ஷன் பொருந்ததோ அதான் ஆன்சர். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல 10ன்னு போட்டு பார்த்தோம்னா என்ன வரும் உங்களுக்கு? 5:6 இஸ் ஈக்குவல் டு 10:12 அப்படின்னு வரும். அதாவது இது 2 பெருக்கினீங்கன்னா 60, இது 2 பெருக்குனா 60. ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ இதுதான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். காரணம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். இப்போ இந்த மாதிரி பெருக்கி போகிறதுக்கு பதிலாக இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இதை பாருங்கள், 10:12 இதை நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5:6ன்னு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 ரைட் ஹேண்ட் சைடு 5. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் தி ஈக்குவேஷன். அப்போது ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு இங்கே ஆன்சர். ஏன்னா அதுதான் நம்ம இங்கே சூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணோம். அடுத்தது நீங்கள் மற்ற ஆப்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு வரும்பொழுது அதே சூஸ் பண்ணுங்கள். இதில் எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்து அந்த மெத்தடு போடுங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். இது தனி வட்டி சம்மந்தப்பட்ட கணக்கு. இதில் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் 1000ரூவான்னு கொடுத்துட்டாங்க. பீரியட் வந்து 1 வருஷம். அடுத்தது வட்டி விகிதம் வந்து 10% பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு 10%. இப்போ உங்களுக்கு கேட்குறது வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது அசல் 1000 ரூபா, 1 வருஷத்துக்கான வட்டி விகிதம் 10%. இப்போ அந்த காலம், அதாவது எவ்வளோ நாளைக்கு அதை வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு. இதுக்கான தனி வட்டி எவ்வளவு, இதுதான் இப்போ கொஷின். இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு PNR/100. இதில் Pங்கிறது உங்களுக்கு அசல், Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர், அடுத்து Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வேல்யூ பூரா இதில் நீங்கள் பிரதியிட்டு பாருங்கள். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபா, வருஷம் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 /100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100ன்னு வரும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹100. இதுதான் ஆன்சர். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் இன்னும் மற்ற கணக்குகளை பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.